நான் நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன், யாருக்குமே இந்த கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா எனக்கு அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு வேற. அவளும் பாவம், இன்னும் எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்க போதோ. அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணவனுக்கு வெளியிலே வராமல் இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வெளில வரக்கூடாது. அவன் எப்படி பனிஷ்மெண்ட் என்னை கேட்டால் ஒன்று தான், ஒரே பனிஷ்மெண்ட் தான். யார் இது மாதிரி ஆசிட் ஊற்றுறாங்களோ அவங்க மேலே திரும்ப எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஊற்றணும். மச்சான் சரிச்சிரா, சரி போ போ போ. டேய், அவனை தூக்கி பிடிச்சி மூஞ்சில ரேகையை போடுறா. நான் தானே அண்ணன் பேசுறேன். ஒன்றும் மேட்ரு இல்லை பெருசா. அப்புறம் என்ன ஃபைன் அனுப்பிச்சுட்றாங்களே. நான் எதுக்கு அடிக்கிறீங்க? பேசுறான் போட அவனை. நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுண்ணா. நீ சொல்லி நான் கேட்கணுமாடா? குதிரையை வச்சு போடுறான். அண்ணா அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டுண்ணா. என்னடா புது கதை சொல்றியா? யாரா அவ? அரேரா மச்சான் தாரிக்காடா, நம்ம சாந்தகுமார். எல்லா பொண்ணையும் போய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு அரேவாளா? அவள் அப்படிதான்டா திமிர் பிடிச்சவ. அப்ப நான் பாத்துக்கிறேன். நான் கூட சும்மா தான் சுற்றுறான்னு நினச்சேன். படைவா சீரியஸாக போட்டா. அவினாஷ் அவள் பின்னாடியே போக ஆரம்பித்தான். ஆனால் அவன் கண்டுக்கல. எப்படியாவது அவளை பார்க்க வச்சே அவனுடா இந்த வாட்டி. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியே வேலைக்கு யாரோடா விட்றா. இல்லடா அவளை பார்க்க வச்சே வராடா 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 வராடா. ஏய் ரேய் அவ பேசணும். ஹலோ ஏய் ஏய் ஹலோ ஏய் போறாடா. என்ன ஏன்டா அடிச்ச? அவளை பார்க்க வைக்கணும்ல, அதான். ஏய் நில்லு. எவ்வளோ நாள் தான் உன்னை பார்க்குறது, உன் பின்னாடியே சுற்றுறது? எதாவது சொல்லலாம்ல. அசிங்கமாக எதாவது சொல்லிடுவேன், போயிரு. அசிங்கமாலன்னு சொல்லுவேன்னா ஐ லவ் யூ சொல்லு போதும். ஏய் தாரிகா நில்லு. உனக்கு ஏன் என்ன பிடிக்கல? உன் மூஞ்சிலாம் யாராவது பார்ப்பாங்களா? இனிமே ஃபாலோ பண்ண செருப்பு பிஞ்சிரும். அன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் பண்ணி அவினாஷ் ஒருத்தன் ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணுறதா சொன்னான். அவன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே அவனை தெரிஞ்சிருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. என் ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை காமிச்சேன். அவன் தான் சொன்னான். அவன்கிட்ட நான் பேச போனேன்.
அவினாஷ் உன்கிட்ட பேசணும். தாரிகா தெரியுமா உனக்கு? அதான்டா உன் புது ஆளு. ஆ சொல்லு. ஆள்லாம் கிடையாது. இவன் ஏன்டா ஆள்னு சொன்னா சூடாரா? இதெல்லாம் உனக்கு பிடிக்கல, தொட நிப்பாட்டிக்க. ஏய் அதெல்லாம் முடியாது. ஆனதை பார்த்து டேய் ஏய் வாடா. மச்சான் விட்றா, டேய் சும்மா இருடா, டேய். டேய் விடா. நமக்குள்ள தேவையில்லாமல் பிரச்சனை வேணாமேன்னு பார்க்குறேன். நான் வேற மாதிரி ஆகிடும். தாரிகா ஒரு நிமிஷம். சாரி, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வேணான்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன். தப்பு என் மேலே தான். இனிமேல் இப்படிலாம் நடக்காது. என்னை மன்னிச்சிருங்க. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நீ அப்படி நடந்துக்கலையே. என் மூஞ்செல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தானே சொன்னேன். உன் மூஞ்ச யார் பார்க்குறான்னு நான் பார்க்குறேன். இப்போ எதுக்கு அழுவுற? பொண்ணுங்கண்ணே என்ன அவ்வளோ கேவலமாயிருச்சா? இப்போ எதுக்கு எனக்கு கூப்பிட்டு வச்சு ஒப்பார வைக்கிறேன்? எனக்கு மட்டும் ஆசையா என்ன? அவினாஷ் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிற? நான் தான் அவன்கிட்ட போய் பேசினானே, அவன் திரும்பி வரமாட்டான்னு சொன்னானே. அவன் வந்தான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அவன் வந்து நிறுத்துறியா? சும்மா தான் லூஸ் மாதிரி பேசிட்டு கிளம்ப முதல்ல. ஓன்ட்டு சொன்னான் பாரு. தாரிகா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன நீ பண்ண? ஒன்றும் பண்ண வேணாம், உன் வேலையை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் நடந்ததை நானே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியல. பொண்ணுங்க மேட்ரா சொல்லவே இல்லை. என்கிட்டயே சித்து வேலையை காமிக்கிறாங்களா? சாம அவனை அனுப்பிச்சிடலாண்ணா. தாண்டா பார்த்துட்டு இருக்கேன். இந்தா அவனுக்கு முடிச்சிடும். நீ கிளம்புடா. சரி, என்னாச்சு கன்னத்தில்? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சிச்சி. சரி, நான் கிளம்புறேன். பாய். சொல்லுங்கண்ணா. டேய் அவனை போட்டாச்சுடா. எப்படிண்ணா? ஹே, உன்கிட்ட சொல்ல மாறேன்டா. அவினாஷ் என்கிட்ட சாரி கேட்டான்டா. சாரிடா. விட்றா, உன் மேல் மட்டுமா தப்பு? என் மேலேயும் தான். நானும் தான்டா. பேச வந்த இடத்துல கை நீட்டி இருக்கக்கூடாது. இப்போ எதுக்கு பேசிட்டு என்ன பேசணுமோ அதை பேசுவோம். சே, என்னடா ஆச்சு? சே, மிஸ் ஆயிட்டான்டா. எப்படிரா? மாட்டலடா. சே,
அவனுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. மாட்டிக்காத, சேஃப் ஆகிடு. எங்கடா அவன்? அவள் அப்படிதான்டா திமிர் பிடிச்சவ. அப்போ நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா? என்ன மச்சான்? எரிச்சலாக இருக்குடா. ஒத்தா எவனையும் ஓட்டக்கூடாது. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் என்ட்ரி ஆகுறான். இதெல்லாம் விடு, என் கூட இருக்கிறவனே துரோகம் பண்ணுறான். இவங்கெல்லாம் நினச்சாலே சொல்டா. காண்டாகுதுடா. நீயா இருந்தால் அப்படி பண்ணிவேடா மச்சான். டேய் என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியல. யாரை பற்றி பேசுகிற? இந்த தாரிக்கா தான்டா. அழகாக இருக்கிற திமிரில் தானே இந்த ஆட்டம் ஆடுறா. இரு, ஒரு நாள் மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறேன். அவளை விட்டு தள்ளு. அவள் கூட ஒருத்தன் சுற்றினான் பாரு, ராமன் ஒருத்தன். அவனை முதல்ல போடணும். அவனை போட்டதுக்கப்புறம் என் கூடயே ஒருத்தன் சுற்றினான்ல அவினாஷ், அவனையும் போடணும். இத்தனை வருஷம் என் கூடவே இருந்துட்டு எனக்கு அது முக்கியம் கிடையாது. நாம் முந்திக்கிறோமா இல்லை அவன் நம்மளை முந்துறானாங்கிறது தான் முக்கியம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சொல்கிறேன். கை எப்படா இருக்கு? பரவாயில்லண்ணா. ராம் கதை என்னன்னாச்சு? அவன் அண்ணன் அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து பொய் சொன்னவனே அண்ணன் அனுப்ப சொல்லிட்டாரு.